இதும் கவி மாணக்க சாலவனுக்கும் குருநாதற்கு நீதி ஒரு ஆசா முன்பே நீதற்கு முதல வாசகம் பொய்க்கு பொய் கோளுக்கு கோள் அறுவிழா திரட்டி அறிவுடை யோசி ஆண்மை என்று சொல்லியிருக்கிறார்கள். மந்திரமும் தேவ மருந்து குரு அருளும் தந்திரமும் ஞானமும் தருமுறையும் மேதிரி உண்டி என்பார் கொண்டு இல்லை என்பார்க்கு இல்லைமை கிணங்க வணங்கியதற்கு வாழ்த்து என்றார். பக்குவம் தவறாத பதமான வாழ்த்து ஒப்புடன் நீ வாழ்கவே அம்மா ஒப்புடன் நீ வாழ்கவே. பக்குவம் தவறாத பதமான என் வாழ்த்து ஒப்புடன் நீ வாழ்கவே அம்மா ஒப்புடன் நீ வாழ்கவே. குழந்தை நில போட்டும் குலமகளே இந்த குலத்தில் நல போட்டும் குலமகளே. குழந்தை நில போட்டும் குலமகளே இந்த குலத்தில் நல போட்டும் குலமகளே. உலகம் முனை போட்ட நீ வாழ்கவே உலகம் முனை போட்ட நீ வாழ்கவே உண்மை நிலை தோன்ற நீ வாழ்கவே. வந்தவராத மரமான என் வாழ்த்து ஒப்புடன் நீ வாழ்கவே அம்மா ஒப்புடன் நீ வாழ்கவே. நம்பி மகன் பெற்று நடவதியா இந்த நாரதராசியும் உணர்த்துவா. நம்பி மகன் என்று நலவதியா இந்த நாரதராசியும் உணர்த்துவா. உற்ற உனை போட்ட நீ வாழ்கவே உண்மை நிலை தோன்ற நீ வாழ்கவே. வந்தவராத பதமான என் வாழ்த்து ஒப்புடன் நீ வாழ்கவே அம்மா ஒப்புடன் நீ வாழ்கவே. காண்பது வேட்கபடி ஆலோலம் சொல் ஆலோலம் சொல் என்று ஆயலோட்டி கொண்டிருக்கும் குறிஞ்சி கொண்டவை குலக்கொடி நீ வாழ்க குலம் வாழ்க கொட்டும் வாழ்க மகனை உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில ஊர்கள் கேட்கலாம் கேட்கலாமா. நீரளவி ஆகுமா மீராம்பை தான் கட்ட நூலளவி ஆகுமா நுண்ணறிவு மேல தவத்தளவி ஆமாம் தான் பெற்ற செல்வம் குலத்தளவியே ஆகலாம் என்ற குணம் என்று சொல்லும் போல கேட்கக்கூடிய வரங்களை கேட்க சுவாமி. எனக்கு தெரிந்த வரை என் அறிவு கெட்டினவரை கண்டிப்பாக பதில் கூறுகிறேன். தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி. ஒரு விஷயம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு விஷயம் சொல்ல போறேன், அது என்னன்னு மட்டும் நீங்க கேளுங்க. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லங்க ஒரு விஷயம் சொல்ல போறீங்க நியாயம். இந்த விஷயத்தை நான் முன்னாடி நான் என்ன சொல்றேன் இல்ல சுவாமி வாதி பிரதிவாதி. ஆமா நீங்க பேசுறீங்க நான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க தகுந்த பதிலை கூறுவதற்கு. நான் பேசுறேன் நான் எதிரால என்ன செய்யணும்? பிரதிவாதி என்ன செய்யணும்? கேட்கணும். அப்ப நான் பேசுற கவனிக்கணும் இல்லையா? கண்டிப்பா. அப்போ ஒருத்தர் பேசுறப்ப மறுபடியும் குறுக்க வந்து பேசினா ஏதாவது பேச்சுக்கிடம் இருக்கிறதா? இல்ல சுவாமி நான் சொல்ல போற விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லிருக்கணும் உங்ககிட்ட. அத சொல்லல அதான் இப்ப சொல்லல. அது சொல்லல. என்ன காரணத்துக்கு சொல்லல? என்ன விவரத்துக்கு சொல்ல? நீங்க பேச ஆரம்பிச்சீங்க. குற்றவாளி நான் என்ன குற்றவாளி? ஒரு நீதிமன்றத்தில் நிற்கும் பொழுது ஒருவரை கூப்பிட்டு விசாரணை செய்யும் பொழுது மற்றொருவர் என்ன சொல்கிறார்கள் அவர் என்ன கேட்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவர் என்ன பண்ண இன்னொருத்தர் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்படி பேசிட்டீங்கல்ல எதிராளியை பேச விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்படின்னா முதலிலே யோசிக்க வேண்டும், யோசித்து தகுந்த பதிலை கூற வேண்டும். அதான் நியாயம். அதனால முதல்ல நான் சொல்லியிருக்கணும் நான் சொல்லல அப்படின்னு ஒரு உதாரணத்தை நீங்க வைக்கிறீங்க. அது ஒரு காரணமே இருக்கு. ராமாயணத்தை எழுத சொல்கிறார் சோழ மன்னன் 2 பேரை ஒட்டக்குத்தனையும் கம்பரையும். முறைப்படி எழுதியவர் யார் அப்படின்னா ஒட்டக்குத்தனை எழுதுகிறார். எழுதாதவர் தான் கம்பர். உண்மையா எழுதினவன் ஒட்டக்குத்தன், எழுதாதவர் கம்பர். இருவரும் அழைக்கிறார். எதுவரை ராமாயணத்தை தாங்கள் தமிழாக்கம் செய்திருக்கின்றீர்கள் அப்படின்னு அவையிலே கேட்கப்படுகிறது. அப்ப ஒட்டக்குத்தன் எழுதினார். உண்மையா அவர் சொன்னார், இடத்தை சொன்னார். எந்த இடம் அப்படின்னா கடலை கண்டேன் என்று சொல்கிறார். அப்படின்னா கடல் கண்ட படலம் வரை எழுதியிருக்கிறேன் என்று அர்த்தம். உடனே கம்பர் எழுதாமலே அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே, என்னடா பண்றது சொல்லி அதையும் தாண்டி சேது பதன படலம் கண்டேன் என்று சொன்னார். ஒரு பொய்யை சொல்றார். மிகப்பெரிய அவையில
ஒரு சபையில உண்மை நிலைத்து நிற்கும் பொழுது பொய்மையை சொல்கிறார். இவர் பொய் சொல்றாருங்கிறது யாருக்கு தெரியுது? ஒட்டக்குத்தருக்கு தெரியுது அவர் கம்பர் பொய் சொல்றாருங்கிற விஷயம். அப்ப உடனே அந்த பொய்யை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டக்குத்தர் சொல்றாரு, அவர் எழுதியிருந்தால் அந்த இடத்திலிருந்து ஒரு பாடலை பாடச் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். கம்பர் என்ன செய்யறாரு, கம்பருக்கு கலிவாணி அருள் முழுமையாக நிலைத்திருந்தது. அதனால உடனே கலைவாணியை வேண்டி ஒரு கவியை பாடுறார். என்ன பாடுறார் அப்படின்னா, குமுதமிட்ட குலவரை கூத்தரில் திமிதமிட்ட திரையும் திரைகடல் துமித ஊர்முக வானவர் சொல்லினர் அமுதமெனும் எழுமெனும் ஆசையான்ற ஒரு கவியை பாடினாங்க. இந்த கவியை பாடி முடிச்சிடுறாரு யாரு? கம்பர். அதுக்கப்புறம் ஒட்டக்குத்தர் போய் துமி என்றால் என்ன அர்த்தம்னு விவரத்தை கேட்கிறார். எப்ப கம்பர் ஒரு பாடலை பாடி முடித்ததற்கு அப்புறம் தான் அவர் கேட்கிறாரு, விளக்கம் கேட்கிறார். அப்படிப்பட்ட அவையிலே இவ்வளவு பெரிய சிறப்பு நடந்திருக்கப்போ நான் பேச ஆரம்பிச்ச உடனே முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கேட்கலாம், பேசிக்கிட்டீங்களே நீ கேட்கறது என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் சாமி, என்ன நீங்க வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசின பேச்சுல ஏதாவது குற்றம் இருக்கிற மாதிரி இல்ல குறை இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பேசினது குறை குற்றம்னு சொல்லிட்டு நான் நியாயம் சொல்லலாம். ஆனா அப்படியே நான் சொல்ல வரல. நான் ஒரு விஷயம் சொல்லிருக்கணும் முன்னாடியே, அதை நான் சொல்லல. தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், பணிவா கேட்கிறேன். அருமையா சொன்னீங்க. அதாவது என் மேல நான் பேசுறதுல குற்றமோ தவறுதலோ இருந்தால் முடிச்சு கேட்கலாம். ஆனா என் மேல எந்த தவறு இல்ல. ஆனா நீங்க என்ன செய்யுங்க, நான் முதல்ல சொல்லி இருந்திருக்கணும். இப்ப ஞாபகம் வருது அப்படின்னு சொல்றீங்க. அப்பவும் தப்பு உங்க மேலதான் இருக்கு. முதல்ல சொல்ல வேண்டிய கருத்தை ஏன் மறந்தீங்க? மறக்கல சுவாமி, நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே அந்த இதை சொல்லணும். நான் எதையெல்லாம் பேச ஆரம்பிக்கிறேன் அப்பதான் உங்களுக்கு ஞாபகமே வருது. அப்படி இல்லங்க, இப்ப நீ சொல்ல விடுவீங்களா சொல்ல விட மாட்டீங்களா? இல்ல இல்ல, நீங்க பேச்சுல திறமையானு கேள்விப்பட்டிருக்கேன். உங்க திறமை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்குறதுக்கு தான் மறுபடியும் இப்படி எல்லாம் நான் குறுக்கு சார்ந்து செஞ்சேன்னா எதிராளியை சும்மா தான் நிக்க முடியும். இந்த மாதிரி குறுக்கு சார்ந்து செஞ்சேன்னா ஏன் முதல்ல என் பக்கத்தை நியாயத்தை நிப்பாட்டிக்குவேன். அடுத்து அவங்க என்னதான் சொன்னாங்க அது இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். என் மேல நியாயம் இருக்கு, உங்களால முடியுதா? இப்ப நானா சொல்றேன், அப்படி என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. இப்ப நானா விட்டு கொடுத்தாச்சே. அது இதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, கேட்கக்கூடிய விவரங்களை கேளுங்க சுவாமி, எனக்கு தெரிந்தவரை என் அறிவுக்கு எட்டினவரை கண்டிப்பாக பதில் கூறுகிறேன், தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லி சொன்னேன். தவறு கண்டுபிடிக்கிற வேலையே இல்லை. தெரியலைன்னா உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், தெரிஞ்சா பதில் சொல்ல போறேன், தெரியலன்னா உங்கள்ட்ட கேட்டது. இது பணிவுமா, அதனால ஒரு தப்பு இல்ல. பாருங்க என்ன, அதுக்காக எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு மட்டும் நீங்க நினைச்சாதீங்க, சரியா? பேசும் அங்கே சுத்தி இங்கே சுத்தி எங்கேமா ஒண்ணு அந்த கையை வைக்கிற, அதுக்காக எனக்கு ஒண்ணும் தெரியாது மட்டும் நினைச்சிடாதீங்க. பேசுங்கிற எவ்வாறு எனக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன். அதுதான் சொல்கிறார், நல்லோரை காண்பது ஒரே அடி அந்த காலத்துல ரத்தம் அடிக்கிற பக்கம் ரத்தம் வராது, வேற பக்கம் தான் ரத்தம் வரும். முதல்ல பாத்துக்க. சும்மா சும்மா ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் மூணு விஷயம் சொன்ன, நான் பேச ஆரம்பிக்கிறேன் மறுபடியும் ஒரு விஷயம்ங்கிற. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி கூட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்ப சொல்லணும்னு பேசணும்னு தோண்டிருக்கு, நான் பேசணும்னா ஞாபகம் வருது. அப்பதானே ஒண்ணு சரியா விடிய விடிய எதையாவது ஒண்ணு ஆரம்பிக்கிறேன், நீ உட்காந்து பதில சொல்லிக்கிட்டே இரு, மறுபடியும் உனக்கு ஞாபகம். என்னமா நினைச்சிருக்க, என்ன நினைச்சுக்கிற, கொலை பண்ணி போடுவேன், புரியுதா? என்ன இதுக்கு முன்னாடி கூட என்ன சொன்ன அப்படின்னா, என்ன அதுக்காக எனக்கு ஒண்ணும் தெரியாத மட்டும் நினைச்சிடாதீங்க சாமி அப்படின்னு சொன்னேன். அதுக்காக எனக்கு எல்லாம் தெரியும்னு நீங்க நினைச்சிட கூடாது சாமி. என்னடா அந்த பொண்ணு மண்டக்கணா பேசுது அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக நீங்க பேசுங்க. இப்படி இருக்கணும் பரவாயில்லையா? அது மாதிரி இருக்கிறேன். இப்பதாமா ஐயன் திருவள்ளுவர் சொன்னது கூட எனக்கு ஞாபகம் வருகிறது. என்ன? ஒரு பெண்மணியாருக்கு தாண்டா அடக்கம் என்பதற்கு. அடக்கம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன சும்மா சும்மா ஒரு விஷயம் என்ன பார்த்தா நீ வச்ச ஆளா? நான் பேசுற பண்ணி முழுமையா கேட்கிறேன், நீ பேசுற பண்ண முழுமையா கேட்கிறேன். அதை விட்டு சும்மா ஒரு விஷயம் எப்ப அப்படி இருந்தது? இதுக்கு முன்னாடி கூட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அதுக்காக எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க நினைச்சாதீங்க சாமி அப்படின்னு சொன்னேன். இப்ப எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தாலும் கூட தெரியாத மாதிரி இருந்து கேட்டு தெரிஞ்சிருக்கவங்க பேர் என்ன அப்படின்னா அறிவாளி அப்படின்பாங்க. ஆனா ஒண்ணுமே தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களதான் அடி முட்டான்னு சொல்லுவாங்க.
அதனாலதான் அவை பிராட்டி கூட என்ன சொன்னாங்க, கற்றது கை மண்ணளவு கையாதது உலகளவு உற்ற கலை மடந்தை ஓதுகின்றால் இன்னும் மெத்து விரமதை கூற வேண்டாம், எறும்பும் தன் கையால் இன்சான் ஆகும் அப்படின்னு அழகா சொல்லிருக்கேன். நீங்க பேசுற சாமி ஒரு வாசகமானாலும் திருவாசகம் திருவாசகமா சொல்றீங்க. ஒரு வாசகத்திற்கு உருகா திருவாசகத்திற்கு உருகா திருவாசகத்துக்கு உருகா மனிதனையே தெய்வத்தையே உருக வைத்தவன் யார் தெரியுமா? மனிதர்கள்மா. மனிதன் மனிதனுக்கு சொல்லப்பட்ட நூல் தான் திருக்குறள். தெய்வம் மனிதனுக்கு சொல்லப்பட்ட நூல் பகவத்கீதை. மனிதன் தெய்வத்துக்கு சொல்லப்பட்ட நூல் திருவாசகம். யோசிக்கிறீங்க தூங்குறதா? எதுக்கு தூங்குறேன்னா பேசாம ஒரு போட்டு அப்படி பாருங்க. நாடகத்தை முடிச்சுட்டு காலையில எழுப்புறான். அதுக்கப்புறம் நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போலாம். பதில் சொல்றது வள்ளி வேணும். கையை கட்டிக்கிட்டு இப்படி இதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ யோசிக்கிறதுக்கு வள்ளி தேவையில்லை. நம்மளுக்கு பொறுத்தவரை யோசிக்கிற வள்ளியே வேணாம். உடனே பதில் சொல்ற வள்ளி தான் நம்மளுக்கு வேணும். அதுக்காக தான் சொல்றேன், சாந்தியை கூப்பிட்டு வச்சு சாந்தி நீ வரியா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு பேச வச்சுறேன் நான். சரியா? பாருங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கேன். ஒருத்தர் போய் தெரிய போறப்ப கூப்பிட்டு அவங்களுக்கு பக்குவமா நீங்க சொல்றது என்ன அப்படின்னு கேட்டு அறிவாளி. ஒண்ணுமே தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றாங்க. அடிமுட்டா அருமையா சொன்னீங்க. இதுக்கு சொல்லுகிறா கற்றலில் கேட்டல் என்று நீ கற்றதை மற்றது, அதாவது பலவரிய பகிர் இல்லையே. கற்றோரிடம் கேட்டு நூறு என்று சொன்னார். என்ன படிச்சிருக்குமோ மற்றவங்க தெரிய மாதிரி பேசு இல்லையா? மற்றவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நல்ல திருவள்ளுவர் சொல்லுகிறார், செல்வத்தில் என்னமா அப்படி இப்படி ஒரு விஷயம், என்ன ஒரு விஷயம் கேட்கிறேன். தோற்றிய புகழ் அப்பா ஒரு விஷயம், நல்லோரை காண்பது என்று அப்போ ஒரு விஷயம், அதக்கம் அமர வைக்கும் அப்போ ஒரு விஷயம், செல்வத்தில் செல்வம் செவிச்சல் அப்ப என்ன நினைச்சுக்கீங்க? சும்மா சும்மா ஒரு விஷயம் ஆள பாரு. நான் கத்துறேன், கத்த வைக்காத முதல்ல இருங்க சாமி. என்ன தேவலோக முனிவர்களுக்கு முதல்ல என்ன முக்கியம்? என்ன முக்கியம்? அமைதிதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அமைதியா உட்கார்ந்துட்டே இருக்கேன். ஆமா, ஒரு கல்ல தூக்கி என் தலையில போடு, அது வந்து நான் அமைதியா உட்கார்ந்து. கல்ல தூக்கி மண்டையில போட்டு மண்டை உடைச்சாலே நீ அமைதியா தான் இருக்கணும், புரியுதா? கல்ல தூக்கி ஆமா நீ ஆமா என் தலையில போடுமா? இந்த வருங்க நீ போடுகிறேன். இந்த கல்லுல ஒரு குண்டு கல்ல தூக்கி என் தலையில போடு. உன்னை வேணாங்கல உமக்கு எமக்கு மந்தையா ஒரு குண்டு கல்ல தூக்கி என் தலையில போட்டீங்கன்னா இப்பவே நான் என் சம்பளத்தை எடுத்து வைக்கிறேன். நான் எடுத்து வைக்க மாட்டு கிடையாது. ஒருவேளை கல்ல தூக்கி என் தலையில போட முடியல, ஏன் சம்பளத்தை எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துறோம். என்னத்துக்கு நான் என்ன போட்டிருக்கேன்னு அதுல மட்டும் கேட்டுக்க. நீ கல்ல தூக்கி போட்டீங்கன்னா என் சம்பளத்தை எடுத்து வைக்கிறேன். ஒருவேளை கல்ல தூக்கி தலையில போட முடியும்னா ஒட்டுமொத்த நாடக தொகை என் கையில கொடுத்துருக்கீங்களா? ஏங்க நீங்க வேற இதை வச்சுதான் காலைல ஏதோ வட்டி பணம் கட்டணும், நீங்க அதையும் முடிவு கொடுக்குறீங்க. இதை வச்சு ஒரு வடை வாங்கிட்டீங்களா? அதை கூட வாங்கிக்க மாட்டேங்கிறேன். போதுமா போதுமா கேட்கிறேன். சொல்றாங்களாம், சொன்ன உடனே அப்படியே அதை நம்ம கேட்கணுமா? என்ன நீ வச்ச ஆள் நினைக்கிறியா? ஒரு மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வரணும்? மரத்தை வாச்சிட்டு மனிதனை பேச்சிட்டு பாருங்க சொல்லுங்க. முதல்ல பேச விட்டு பாருங்க, அப்பதான் அறிவுபூர்வமான விஷயம் என்னென்ன இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், புரியுதா? ஆமா, சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு. சில சமயங்களில் பேசாமல் இருந்து எனக்கு தெரியும் எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, யாராட்ட பேசணும், எப்படி பேசணும், எப்படி எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் பாடம் எடுக்க வேணாம், புரியுதா? எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க ஒண்ணும் பாடம் எடுக்க வேண்டாம். ஆமா, இதுக்கு பேர் தான் தலக்கணம். தன்னம்பிக்கை சாமி. கல்வியின் மீது அளவற்ற தன்னம்பிக்கை. யார் கல்வி மீது? என் கல்வி மீது. முதல்ல உன் வாய்க்கு விலங்க போடு, அப்பதான் உன் கைக்கு விலங்க தேடி கொடுக்க மாட்டேன். குருடன் செவிடன்னு கூத்து பார்க்க போனாங்களா? குருடன் கூத்து சரியில்லைன்னு சொன்னானா, செவிடன் பாட்டு சரியில்லைன்னு சொன்னானா? அப்படி இருக்கு உங்க பேச்சு. குருடன் செவிடனோ கூத்து பார்க்க போனாங்களா? குருடன் கூத்து சரியில்லைன்னு சொன்னானா, செவிடன் பாட்டு சரியில்லைன்னு சொன்னானா? அப்படி இருக்கு உங்களோட பேச்சு. ஐயோ ஐயோ, திரும்ப எப்படி எப்படி கேளுப்பா. குருடன் செவிடன் கூத்து பார்க்க போனாங்களா? குருடன் கூத்து சரியில்லைன்னு சொன்னானா, செவிடன் பாட்டு சரியில்லைன்னு சொன்னானா? அடிங்க இப்ப தாண்டா நீ செவிட்டு பயக்கிற சொல்லுது. அந்த மாதிரி சொல்லுவாங்க. எப்படி எப்படி ஏண்டா ரெண்டு நீங்க நம்ம அத்தாளமா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படியா? குருடன் இங்க பாருங்க, உயர உயர பிறந்தாங்க ஊர்க்குருவி பருந்தாக மாட்டாது தெரிந்து கொள்ளுங்கள். ஊர்க்குருவியை பார்த்து பயந்த கதைகள் எல்லாம் நிறைய உண்டு என்பதை தாங்கள் முதலிலே மறந்து விடாதீர்கள் சுவாமி. என்ன நீ எச்சரிக்கிறது? என்ன நீங்க எச்சரிக்கிறீங்க? ஒரு பெண்மணியால் அதற்கு ரொம்ப அவசியம். ஒரு ஆண் மகன் அமைதி ரொம்ப அவசியம். அமைதி இல்லாம அப்ப நடக்கலாம் இருக்கா?
நீதான் அடக்கம் இல்லாம நீங்க தான் அமைதி இல்லாம இருக்கீங்க. அடக்கத்துக்கு பேர் போனவன் யார் தெரியுமா? அமைதிக்கு பேர் போனது யார் தெரியுமா? சொல்லுங்க பாப்பா. நான் போனா நீ வர்ற, நான் வந்தா நீ வர்ற, என்ன கேக்குறேன்? அடக்கத்துக்கு போனவன் ரெண்டு பேரும். ஐயா ரொம்ப சந்தோஷமா போச்சு. நாங்க 2 பேரும் போயிட்டோம்னா நீங்க உட்கார்ந்து நினைச்சுக்கிட்டு இருந்தேன். குடிச்சு சொல்லுங்க. நீங்க கதையை பாடுங்க, நீங்க பாட்டு பாடுங்க. அங்க 2 பேரும் உள்ள போங்க. அடக்கத்துக்கு பேர் போனவன் வள்ளுவடைய வாசி. அதனாலதான் தாரவாய்த்தது வள்ளுவனுக்கு. அமைதிக்கு பேர் போனது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அதனாலதான் தம்பி வாய்த்தது ராமச்சந்திரமூர்த்திக்கு சொல்லி வச்சிருக்காங்க. நீ வெறி பிடிச்சலைய நினைக்கிறேன். எப்படி மதம் பிடிச்சு போய் தெரிஞ்சா? நான் மதம் பிடிச்சதேனா? அப்ப நான் என்ன வெறி பிடிச்சலைய? நீங்க வெறி பிடிச்சலைய. நீங்க தான் அப்படி மதம் பிடிச்சலையறீங்க. மதம் எதுக்கு பிடிக்குமா? வெறி எதுக்கு பிடிக்கும் தெரியுமா? வெறி நாய்க்கு தான் பிடிக்கும். மதம் யானைக்கு தான் பிடிக்கும். எனக்கு மதம் பிடிச்சா நீ தாங்க மாட்ட. எனக்கு வெறி பிடிச்சுச்சுனா நீங்க தாங்க மாட்டீங்க. கட்டிச்சு கொத்தரி வச்சிரே அப்புறம் தொப்புல சுத்தி 48 ஊசி போடணும். அப்ப உண்மையாவே வெறி நாய் உனக்கு கிடைச்சிருக்குமா? இல்லைன்னா நீ அப்படி சொல்லுங்க. இப்படி எல்லாம் ஆணவம் முடிச்சலையா? நீங்க எப்படிலாம் அராஜகம் பண்ணாதீங்க. நான் அராஜகம் பண்ணல. அப்ப நான் ஆணவம் பண்றேன். நீங்க ஆணவம் பண்ற. நீங்க தாங்க இப்படி அராஜகம் பண்றீங்க. ஆணவம் பிடித்தவன் அனைவரும் காணாமல் போய் விட்டார்கள். வள்ளி நாயகம் அராஜகம் பண்ணாங்க. அத்தனை பேருமே அழிச்சு போயிட்டாங்க சாமி. ஆமா. யாராவது ஒருத்தன் அராஜகம் பண்ண அழிஞ்சா மாதிரியே போட்டுன்னு வந்துருங்க. நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்குமா? தோத்துட்டு என்ன கேட்கிறேன்? நான் சரி இந்த கதையுடைய பாடலுங்க நான் சொல்லிட்டு போறேன். சரி இருக்கட்டும். ஏன்னா என்னை விட உலகத்தில் பெரிய அழகு யாருமே இல்லை என்று ஆனப்படி தலைந்தார் சூர்பழங்கி. அப்படிப்பட்ட சூர்பழங்கியை லட்சுமணி காதெடுத்தா, கொங்கை எடுத்தா, கூந்தல் எடுத்து அனைத்தையும் மறுத்து ஆணவத்தை காணாமல் அனலாசுரன் என்று சொல்லக்கூடியவன் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாத்தையும் விழுங்கி அராஜமணி ஆமடித்திருச்சார். கஷ்ட பிணக பெருமன் கையா அவேணி கலியலையா? தாடகை ஆணப்படி தலைந்தார். அப்படிப்பட்ட தாடகையை அங்கே ராமலட்சுமணன் அழித்து ஆணவத்தை காணாமல் செய்யவில்லையா? பஞ்சமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய அழிவே கிடையாது என்ற வரத்தை வாங்கி அராஜமணி ஆரம்பித்திருச்சார். கடைசியில மகாவிஷ்ணு கையில அவேணி கலியலையா? நீ விட மாட்டேன். சரி இருக்கட்டும். கதையினுடைய ஒரு கருவை பாடிவிட்டு என்னமா பிரச்சனை உனக்கு? ஏன் சாமி உங்களுக்கு இதுக்கு மேலேயும் கதை தெரியாதா? தர்மா நான் கதையை முடிக்கலாம்னு பாக்குறேன். சரி விடுங்க. அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு நீங்க ஒத்துக்குங்க. அது கூட நீங்க ஒத்துக்க வேணாம். மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது எல்லாருக்கும் அவங்களுக்கே தெரியும். நீங்க தோத்துட்டீங்கன்னு ஒத்துக்குங்க. போதும். சந்தோஷமா இருக்குமா? அதுக்கப்புறம் போயிருவியா? இருமா. இதனால என்னமா இருக்கு? ஒரு விஷயத்தை நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்றால் நல்லதே நடக்கணும். அதெல்லாம் ஒரு தப்பு இல்ல. விட்டு கொடுப்பது கெட்டு போவதில்லை, கெட்டு போவதில்லை விட்டு கொடுப்பது. இந்த இடத்திலே தாங்களே வெற்றி பெற்றதாக இருந்துட்டு போகிறது. நான் அப்படின்னு நான் சொல்லிட்டு எனக்கு எத்தனை எதிரிகள் பாக்குறக்காக சொன்னேன். உங்களுடைய எதிரி இருந்திருக்காப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டு இவங்க கொடுக்குற பணத்தை வாங்கி நான் போய் அரிசி வாங்கி உடைய வச்சு சோறை சமைச்சு அதை வடிச்சு உடைக்காத்துன்னு இந்த கட்டையை பிடிச்சி தெரிய இன்னை ஆளூரும் கிடையாது, அடக்கூறும் கிடையாது. யாரு வாழ பிடிச்ச வாழணுங்கிற அவசியம் எனக்கு என்னைக்குமே இருந்ததில்லை. தோத்துட்டேன்னு ஒத்துக்கணுமா? தோத்துட்டேன்னு எங்கேமா தோத்துட்டேன்னு? வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் மேடையிலே தவிர யாரும் ஒன்றும் கிடையாது. என்ன ஏன் மந்திரி ஆனபடி தலைந்தால் அப்படிப்பட்ட மந்திரையை அந்த மகாவிஷ்ணு சக்கரத்தை ஏவி விட்டு ஆணவத்தை காணாமல் செய்யலையா? சரி இதுக்கு மேல வேற பேசுவோம். என்னது இதுக்கு மேல வேற பேசுவோம். ஏன்னு கேக்குறேன். அப்படி ஒண்ணு அவசியம் இல்லையே. இல்ல சாமி இந்த வேற பேசுவோம், வேற பாடுவோம், வேற நாடகத்தை நடத்துவோம், வேலையே கிடையாது. பேசு. கதையின் பிரகாரம் பேசு. இதுக்கு மேல உனக்கு கதை தெரியாதா? இதுக்கு மேல உனக்கு கதை தெரியாதா? பேசு. என்ன தேவை பாக்குறாங்க? ஏய் நொறுக்கி விடுவேன் நானே. பெட்டியெல்லாம் நொறுக்கி விடுவேன். தம்பி சுரக்கு ஏன் பெட்டியை நொறுக்கி? இதை வச்சுதான் பொழப்பு ஓடிட்டு இருக்கு. பேசுறது நாக்கு உடையிறது என்ன பல்லு? அங்க சொல்லு. பெட்டி 1.5 லட்சத்துக்கு போயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க தீப்பெட்டியா வாங்கி கொடுப்ப, இந்த பெட்டி வாங்கி கொடு. வரல சவுடால் பேசுற, சட்டம் பேசுற. நீங்க தோத்துக்கிட்டு ஒத்துக்கோங்க அப்படிங்கிற என்ன கேட்கிறேன். இந்த வேலை என்கிட்ட வச்சு கூடாது. என்கிட்ட இனிமே போட்டி போட்ட உங்க அண்ணனுக்கு வேட்டி ஆகுது. அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உண்மையாவே எங்க அண்ணன் வேட்டி கட்டுறதை விட்டு ரொம்ப நாள் ஆகுது. அப்படியா?
சரி இருக்கட்டும். இந்த போட்டிங்கிற வார்த்தைக்கு என்கிட்ட இனிமே நீ வரக்கூடாதுங்கிறக்காக தான் சொல்றேன். ஏன்னா திருநீர் இட்டார் யார் கேட்டா? சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார்? திருநீர் இட்டு கேட்டவன் யார் தெரியுமா? ராமணேஸ்வரர். சிவனை மறந்து வாழ்ந்தார் தெரியுமா? ஆழ்வார்கள். ஆமா. மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், குட்டிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்தூர் வாய் உமை வந்து திரு ஆலவாயின் திருநீரே. அந்த திருநீருடைய பெருமையை பாடியவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 63 பேர். 63 பேருக்கு பேர் தெரியுமா? நாயன்மார். அப்படிப்பட்ட சிறப்பை கொடுத்தவர்களுக்கு சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவனுடைய நெற்றி கண்ணில் தோண்டப்பட்டவன் தெரியுமா? எம்பெருமான் முருகப்பெருமான். முருகப்பெருமான் தானே? ஆமா. முருகப்பெருமானுக்கு எத்தனை வாகனம்? 3 வாகனம். என்னது? 3 வாகனம். ஓ நல்லா தின்னுட்டு நீ தூங்கு. ஏக்கா 3 வாகனம். மொத்தம் 5 வாகனம். நல்லா போய் படி. ஐயடா 3 வாகனம் தான் சாமி. ஐயன்னு சரி. தான் யாரு சொன்ன? ஐயோ ஏமா பேச்ச வச்சா ஐயடாக்குற போயாடாக்குற என்ன நினைக்கிறேன்? மொத்தம் எத்தனை வாகனம்? 3 வாகனம். 5 வாகனம். 3 வாகனம் சாமி. உன்னை சொன்னா அது ஆமான்னு ஒத்துக்கிறதே பொம்பளை பிள்ளை. எப்படி ஒத்துக்க முடியும்? என்ன 5 வாகனம் என்பதை நான் நிரூபித்து காட்டுவேன். நானும் நிரூபிக்கிறேன். நீ முடிஞ்சா நிரூபிச்சு காட்டு. நான் நிரூபிச்சு காட்டுறேன். நான் நிரூபிச்சு காட்டுங்கிறேன். அதாங்க 3 வாகனம் நானும் நிரூபிச்சு காமிக்கிறேன். முடிஞ்சா நீ நிரூபிச்சு காட்டு. ஆனா நான் நிரூபிச்சு காட்டேன். இந்த இடத்துல நான் சொல்ல மாட்டேன். வேற யார் சொல்வா? நான் சொல்ல மாட்டேன். தெரியாது அதனால சொல்ல மாட்டீங்க. மண்டே உடைச்சு விட்டேன். நான் சொல்ல மாட்டேன்னா நிரூபிக்கிறேன்னு சொல்லுவீங்கல்ல. அப்புறம் தெரியாது. யாருக்கு உனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாது அதனால எனக்கு தெரியாது சொன்னா அப்புறம் சொல்ல மாட்டேன்னா அது அதானே அர்த்தம். நிரூபிச்சு காட்டுறேன்னு இருக்கேன். சொல்லாம எப்படி நிரூபிக்க முடியும்? அப்படி கேளு. ஓ வாயிலே சொல்ல வைக்கிறேன். ஓஹோ ஏன் வாயில? ஆமா நீங்க நானு நீங்க தண்ணிய குடிச்சு தலைகீழே நின்னாலும் என்னை உங்களால சொல்ல வைக்க முடியாது. அப்படியா? முருகனுக்கு மொத்தம் 5 வாகனம். முதல் வாகனம் என்ன வாகனம்? 3 வாகனங்க. முதல் வாகனம் என்ன வாகனம்? மயில் வாகனம். மயில் வாகனம். முருகனுக்கு மொத்தம் எத்தனை மயில் தெரியுமா? 3 மயில். முதல் மயில் ஓம் என்ற பிரணவ மந்திரம் யார் கொடுத்தது? சக்தி முருகப்பெருமான் கொடுத்தது. எதற்காக? தாங்கள் கொண்டு வந்த கனியை பெறுவதற்காக. இரண்டாவது வாகனம்? இரண்டாவது மயில் என்ன மயில்? தேவேந்திரன். யார் கொடுத்தது? நாகப்பெருமான் கொடுத்தது. என்ன காரணத்திற்கு? சூரபதுமனை அழிப்பதற்காக. மூன்றாவது மயில் சூரபதுமன். இரண்டாக பிளந்தாரா? ஆமா. ஒரு பக்கம் சேவல். ஒரு பக்கம் மயிலே. மயில வாகனம் வச்சுக்கிட்டாரு. சேவல கொடியா வச்சுக்கிட்டாரு. நான்காவது வாகனம் ஆட்டுக்கடா வாகனம். ஆட்டுக்கடா வாகனம் எப்படி வந்தது? அட தாங்கள் நடத்திய வேள்வியில இருந்து வந்துச்சு. சரி வேள்வியில இருந்து வந்ததா? ஆமா. யார் அடக்கியது? முருகப்பெருமான் அடக்கி வச்சுக்கிட்டாரு. ஒரு புராணத்துல கரகணம் தோண்ட புராணத்துல முருகன் அடக்கினாரா? ஆமா. இதுல இருந்து தெரியுது நீ முருகப்பெருமான் இந்த கந்த புராணத்தை நீ படிக்கலங்கிறது இதுல இருந்து தெரியுது. முருகப்பெருமான் அடக்கினாரா? முருகப்பெருமான் போய் ஆட்டுக்களை அடக்கினாரா? முருகப்பெருமான் எங்க அடக்கினாரு? இருமா கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல என்ன சொன்ன? முருகப்பெருமான் அடக்கினாருன்னு சொன்னேன். இப்ப நீ என்ன சொல்ற? முருகப்பெருமான் எங்க அடக்கினாரு? தாங்கள் நடத்திய ஒட்டுமொத்தமா பைத்தியத்துக்கிட்டே வந்துட்டேன் நானு. தாங்கள் நடத்திய வேள்வியிலிருந்து வந்த ஆட்டுக்கடாயை வீரபாகு தேவர் அடக்கி முருகப்பெருமானுக்கு பரிசா கொடுத்தார். போதுமா? ஓஹோ அப்படியே முதல்ல முருகப்பெருமான் சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா? நான் தெரியாம கந்தபுராணம் பேசுறேன். நான் தெரியாம கந்தபுராணத்துல இந்த நாடகத்தில் நடிக்கிறேன். எனக்கு தெரியாம இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யோசிக்கிறேன். என்ன நீ யோசிக்கிற? என்ன கேட்கிறேன்? முருகப்பெருமான் வைக்கிற வீரபாகத்தை அடக்கி முருகப்பெருமான் கொடுத்தார். ஐந்தாவது என்ன? யானை வாகனம். எப்ப யார் கொடுத்தது? தேவி யானை திருமணம் செய்ய தேவேந்திரா சீதனமா கொடுத்தார். முதல் மயில் ஓம் என்ற பிரணவ மந்திரம். இரண்டாவது மயில் தேவேந்திரன். மூன்றாவது மயில் சூரபதுமன். நான்காவது வாகனம் ஆட்டுக்கடாய். அஞ்சாவது வாகனம் யானை வாகனம். நான் எத்தனை சொன்னேன்? 5. நான் சொல்றேன்னு சொன்னா இல்ல யார சொல்ல ஏன் வாயில இருந்து சொல்ல வைக்கிறேன் நீங்க கேட்டுக்கப்பா. நான் எத்தனை வாரம் சொன்னேன்? 5 நிரூபிச்சனா? நீ எல்லாம் வெக்கம் இல்லாம வள்ளி வேஷம் நீ வச்ச கூடாது சரியா? இதுக்கு மேல பேச்சே கிடையாது. தோல்வியை ஒத்துக்கிட்டு தோல்வியை வச்சுட்டு உள்ள போய் நான் 3 மைல் 1 மைல் ஆக்கி வச்சிருக்கீங்க. ஒரு நாள் தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு சொன்னா எப்படி நியாயம் ஆயிர முடியுமா? பேசு. உன்னை வேணாங்கல தெளிவா மக்களுக்கு புரியுற மாதிரி பேசு. நான் 3 மைல் உனது நீ தனியா பிரிச்சு பிரிச்சு நான் சொல்ல. இப்படி பேசாத. 4 வார்த்தை பேசினாலும் மக்களுக்கு தெரிய மாதிரி நறுக்குன்னு பேசு. நான் 3 மைல் பிரிச்சு பிரிச்சு நீங்க வாங்க. தெளிவா சொல்லு பாப்போம். சொல்லுமா? ஏங்க எனக்கு சொல்லவே வரல. இப்படிதான் குழப்பி விட்டுருவேன். ஒண்ணும் இல்லாம பண்ணி விட்டுறேன் நான். அட நான் 3 மைல் 1 மைல் ஆக்கி வச்சிருக்கேன். தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு சொன்னா நியாயம் ஆயிர முடியுமான்னு கேக்குறேன். நான் பிரிட்ஜ்ல வைக்கிறேன். நான் பீரோல வைக்கிறேன்னு எனக்கு தேவையில்லை. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஏங்க நான் 3 மைல் 1 மைல் ஆக்கி வச்சிருக்கேங்க. எப்படிமா 3 மைல் 1 மைல் ஆக? சரி இருங்க வரேன். அண்ணே சாமி என்னப்பா விளக்கம் சொல்றியா? என்ன சொல்றாங்கன்னா வள்ளியம்மா 3 மைல்ல ஒரே நேரத்துல முருகன் ஏற முடியாது. 1 மைல் ஆக்கிட்டா முருகன் ஏறணும்னு சொல்றாங்க.
முருகப்பெருமானே 6 முக கடவுள்னு சொல்ற. மொத்தம் தேவைன்னா 6 மைல் வேணும். 6 மைல் எனக்கு. ஆனா 1 மைல் தான். கேளுங்க இன்னொரு தடவை. எதிர்பார்க்கல விளக்கம். உங்களுக்கு இன்னொரு தடவை புரியுற மாதிரி சொல்றேன். அதே கேளுங்க நீங்க. ஆமா. புரியுற மாதிரி சொல்றேங்க. சொல்லுங்க. ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்காங்க. அது எல்லா ஊர்ல 5 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. ஆமா. 10 பேர் இருக்காங்க. 10 பேருக்கு 10 ரேஷன் கார்டு தருவாங்க. ஒரு ரேஷன் கார்டு தான். குடும்ப அட்டைனா ஒண்ணுதானங்க? ஆமா. அது மாதிரி 3 மைலையும் கட்டி ஏறிட்டு போவார் முருகப்பெருமான். மயிலுனா மயில் ஒண்ணுதானே? ஆனா அந்த பையனோட நீ கொடுத்தவர் விளக்கம். ரேஷன்ல அரிசினா ஒரு கார்டை வச்சுதான் வாங்கணும். 5 கார்டா விட்டுட்டு போறாங்க. மயிலுனா 1 மைல் தான். 3 மைல ஏறினேன். ஆஹா என்ன விளக்கம். இவன் எப்படி எதை நீ சாப்பிடுறீங்க? நீ என்ன சாப்பிட்டீங்களா? நான் காத்தை புசிவன் பிராணமான வியாபாரம். சரி அதை விடுங்க. மொத்தம் அது தனி. அதுவே அதை விடுங்க. ஐயப்பன் இருக்காது பாத்தீங்களா? ஐயப்பன் என்று சொல்லி ஐயப்பங்களுக்கு போயிருக்கீங்களா? நான் எங்கேமா ஐயப்பன்? எனக்கு தெரியும். நீங்க அது மாதிரி நல்ல இடத்துல எங்க போயிருக்க போறீங்க? மக்கு மலுமட்டை அங்கேயே நாங்க இருக்கவங்க. அப்படியா? சரிங்க சாமி. அங்க மொத்தம் எத்தனை படிக்கட்டு இருக்கா? எத்தனை படிக்கட்டு? ஒரு 10-12 படிக்கட்டு இருக்கு. அவ்வளவுதான் இருக்குமா? உன்னை மாதிரி ஒரு பிள்ளை உலகத்துல ஐயப்போல 18 படின்னு எல்லாரும் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒருமா நான் ஒரு நேரத்தை போனதுக்கு முன்னாடி தலையை பிடிச்சிட்டு கீழே சட்டின்னு அடிச்சு போய் நானு. உங்களையா? எனக்கு தெரியுமாவா? 18 படின்னு உலகத்துக்கே தெரியுங்களே. சரிங்க சாமி. 18 படி. 18 படிக்கட்டுல. ஆமா. ஐயப்பன் கோயில்ல 18 படிக்கட்டு இருக்கு. ஒவ்வொரு படிக்கட்டுகளுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கு. 18 படிக்கட்டுகளுக்குமே தெய்வம் இருக்கு. முதல் படிக்கட்டு தெய்வம் யார்? மாலை போட்டா போதுமா? போய் ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கு நிரூபிக்க. முதல் படிக்கட்டு தெய்வம் யார்? இருக்குல. முதல் படிக்கட்டு தெய்வம் சூரியன். இரண்டாம் படிக்கட்டுக்கு இருமா. எதுக்கு நீ அவசரப்படுற? சரி அது மூன்றாவது படிக்கட்டுக்கு கொஞ்சம் இருமா. நான்காம் படிக்கட்டுக்கு யோசனை பண்ணணும்ல. இருமா பொறுமையா கேளுமா. சரி நான் ஏன் இருக்க சொல்றேன்னு முதல்ல தெரியுதாடா? நீ ஏன்டா அப்படி குறுக்க வந்து சிவபூஜையில என்னமா பூந்த மாதிரி இருக்க? நான் என்ன சொல்றேன்னு கேளுமா. முதல் மைல் முதல் படிக்கட்டு சூரியன் நான் சொல்லிட்டேன். இரண்டாம் படிக்கட்டுக்கு நீங்க இரு. நான் என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்களா? சரி என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. முதல் படிக்கட்டுக்கு சூரியன் நான் சொன்னேன். ஆமா அது சொன்னேன்ல. இரண்டாம் படிக்கட்டு தெய்வம் நீங்க தான். என்ன சொன்னது முசகரமா? நொய்யி நொய்யி நொய்யின்னு கோழி குட்டிய தின்ன மாதிரி. அப்ப கடுமோடா. ஆமா நான் சொல்லிக்கிட்டேங்க. இப்ப படிக்கிறதுக்கு 18 படிக்கிறதுக்கு தெய்வம் இருக்குன்னு நீ சொன்னீல. நானும் சொன்னேன்ல. நீ உண்மையா படிச்சிருக்கியா இல்லையா எனக்கு தெரியல. நீ படிச்சிருக்கியா இல்லையான்னு முதல் படிக்கிறது தெய்வத்தை நான் சொல்றேன். அப்ப ரெண்டாவது இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன்மா. முதல் படிக்கிற தெய்வத்தை நான் சொல்றேன். ரெண்டாவது படிக்கிறதுக்கு தெய்வம் என்னங்கிற விஷயத்த வள்ளிக்கு தெரியுமா தெரியல நான் சோதிக்கிறது இல்லையா? முதல் படிக்கிறதுக்கு சூரியன் நான் சொன்னேன்ல. ஆமா நான் இல்லன்னு சொல்றேன். எப்படி நீங்க இல்லன்னு சொல்ல முடியும்? பதில் சொன்னவனே இல்லன்னு சொல்றேன். நீங்க உண்மையா தான் சொன்னீங்க. நான் உண்மையா சொன்னேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் படிச்சிருக்கேன்ல. அப்படி சொல்லுமா. இப்ப படிச்சிருக்கீல்ல? ஆமா. நான் சொன்ன உண்மைதான். ஆமா. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறேன். போறோம். போறீல? போறோம். இப்ப 4 3 எத்தனை? இது ஓடவா தெரியாம வந்திருப்பேன். 4 3 7. யார் சொன்னது? அதே நான் இல்லன்னு பேசுவேன். இருங்க. அதே இல்லன்னு பேசுறேன். எப்படி இல்லன்னு பேசுவீங்க? 4 3 எத்தனை சொன்னேன்? 4 3 7. இல்ல நான் 12ங்கறேன். இங்க பாருங்க. இந்த இதுக்கு பேர் வந்து 4. 4. இந்த இதுக்கு பேர் வந்து 3 7. ஆமா. 4 3 7. அத நானே சொன்னேன். அதத்தான் நானும் சொல்றேன். இங்க பாருங்க. இப்ப நான் 7 தான சொல்றேன். நீங்க ஏன் 7 சொல்றீங்க bro? நீ 7 தான சொன்ன. அத தாங்க நானும் சொல்றேன். உண்மையா தாங்க சொல்றேன். நானே அத சொல்றேன். நான் 43 ன்னு சொல்றாரு. 4 3 7. ஆனா 4 3 12 நான் சொன்னேன். ஒரு 3 இது 2 3 3 3 6 3 3 9 4 3 12. அப்ப நான் 3. ஓ நீங்க பெருக்குறீங்களா? நீ கூட்றியா? வா மொத்தமா அள்ளி கொண்டே ஒரு இடத்துல போட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு போறோம். 4 3 7 தானே? ஆமா. நான் என்ன சொன்னேன்? 12. அப்ப 4 3 12. கிறுக்கி 7மா. ஐயோ கடவுளே. நான் சொன்னது 7ங்க நீங்க சொன்னது 12ங்க. 4 3 7 என்பது உண்மைதான். ஆமா. 12 என்பது உண்மை. உண்மைதான். 12 பெருசா 7 பெருசா? இதுல என்னங்க சந்தேகம்? 12 தான் பெருசு. என்னைக்கா இருந்தாலும் நாங்கதே பெரியாரு. நீ சின்னாளு. இனிமே இந்த போட்டிக்கு வந்த கொன்னே விடுவேன். இப்படிப்பா சுத்திய. நான் பெரிய ஆளுங்க சரி. என்ன உனக்கு? எப்படி நீங்க பெரிய ஆளா முடியும்? என்னமா இப்பதான் 12 நான் பெரிய ஆளு சொன்னேன். இருங்க. உங்க பக்கம் எத்தனை இருக்கு? என் பக்கம் 12. என் பக்கம் எத்தனை இருக்கு? 7. உங்க பக்கம் 12. 12 தாங்கள் எப்படி எழுதுவீர்கள்? ஒரு கடையில போய் எழுதுகோலை வாங்கி ஒரு காகிதத்தை வாங்கி எழுதுகோலை 12 1 2 அப்படி 12. அப்படிதான் எழுதுவீங்க. இந்த பக்கம் எத்தனை இருக்கு? 1. அந்த பக்கம் எத்தனை இருக்கு? 2. இந்த பக்கம் எத்தனை இருக்கு? 1. இந்த பக்கம் எத்தனை இருக்கு? 2.
2 1 கூட்டினா எத்தனை? 2 1 3 இதோட தெரியாது. இப்போ உங்க பக்கம் எத்தனை இருக்கு? ஐயா இருங்க, எத்தனை இருக்கு? 3. ஏன் பக்கம் 7. 7 பெருசா அல்லது 3 பெருசா? இந்த வேளாண் நிலை தாடும் சுசிலாமா பாடாந்துட்டா விஸ்வநாத இசைமைக்கிறார். கதைய முடியல. என்ன நடந்துச்சா? சொல்லிட்டோம்டா. நாடகமா? ஏன் பண்ணலையா? எப்ப கேட்ட மாதிரி இருக்கு? ஏண்டா ஏவாம என் பக்கம் 3 பெரியாளு, நீ 7, நீ பெரியாளு சொல்ற. ஆமா, நான் தான் பெரிய ஆளு, நீங்க சின்ன ஆளுங்க. என் பக்கம் 3 இருந்துச்சா? ஆமா. உங்க 7 இருந்துச்சா? ஆமா. 7 கொண்டாந்து 3ஓட சேர்த்தா எத்தனை? 10. என் பக்கம் 10. உன் பக்கம் என்ன? 7 இருந்து 10 பெருசா 7 பெருசா? 10 தான் பெருசு. 10 என்பது நான் தான் பெரியாளு. ஆமா, பெரியவங்க இசைஞானி இளையராசா அப்படியே ஒரு பாட ஆரம்பிச்சாரு. யார் சாமி நீங்க? நான் பாடும்போது நீ வாசிக்க மாட்டேடா. அப்ப வாசிக்க ஏங்க உங்க மூட கொண்டு வந்து என் பக்கம் சேர்த்தா அப்ப எனக்கு எத்தனை? 10. அப்ப 10 எனக்கு பிடிச்சா அப்ப நீங்க உங்க பக்கம் எத்தனை இருக்கும்? என் பக்கம் 3. அப்ப 3 பெருசா 10 பெருசா? எனக்கு தானே பெரிய ஆளு. என்ன 10 எப்படி ஆகுதுமா? 1 பக்கத்துல முட்டை. 1 பக்கத்துல முட்டை. ஆமா. முத 10 சொன்னது யாரியா? நீங்க தான். அப்ப முத நீ யாருக்கு? 1. ரெண்டாவது 10 சொன்னது யாரியா? நான் தான். ரெண்டாவது இருக்கு. என்னைக்குமே நாங்க நம்பர் 1, நீ முட்டை முட்டை. அப்படி ஒண்ணு அவசியம் கிடையாது. சரியா? நான் எழுதி பார்த்தா எனக்கு அப்படிதானே வரும். இந்த கதையை விட்டுட்டு நீ 18 படிக்கும் பேர் சொல்லாம போயிடுவேன். அதேங்க அப்பா உன் தந்திரம் எனக்கு தெரியுமா? 18 படியில முதல் படிக்க தெய்வம் நான் சொல்றேன், 2ஆம் படிக்க தெய்வம் நீ சொல்லு, 3ஆம் படிக்கிற தெய்வம் நான் சொல்றேன், 4ஆம் படிக்கிற தெய்வம் ஒற்றை படிக்க போறா நான் சொல்றேன், இரட்டை படிக்க போறா நான். 1 3 5 7 9 11 13 15 17 இந்த படிக்க நான், 2 4 6 8 10 12 16 16 18 இந்த படிக்க நீ. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது இதெல்லாம் ஒற்றைப்படைக்கு உண்டான தெய்வங்கள். 9 படிக்கிறதுக்கு உண்டான தெய்வங்கள். மீதி 9 படிக்கிறதுக்கு உண்டான தெய்வங்களை தாங்கள் சொல்லும். சிவன் சக்தி முருகன் பிரம்மா விஷ்ணு ரெங்கநாதன் யமன் காளி விநாயகர் என்று சொல்லக்கூடிய நவப்படிக்கட்டுகளுக்கு இவர்களான தெய்வம். போதுமா? ஏன் முதல்ல சொல்ல வேண்டியானே? முதல்ல சொல்ல வேண்டியதானே? இந்த நெற்றிக்கிறது தோண்டப்பட்ட முருகப்பெருமானுடைய பெருமையை பேசணுங்கிறதுக்காக சிவனை பாடி மொத்தம் எத்தனை பேரு? 63 பேருக்கு என்ன சொல்றான்? நாயன்மார்கள்னு சொல்றான். அந்த 63 பேர்களை சொல்லுங்க. நாயன்மார்கள் எனக்கு தெரியாது. தெரியலைன்னா வாயை புத்திட்டு உள்ள போய் உட்காந்து முருகனை வர சொல்லு. போதுமா? என்னைக்கா இருந்தாலும் உன்னை விரட்டா போடுவேன். அதனால கதையுடைய பாடலை கேட்கணும். இந்த பாட்டை பாடுறீங்களே இருங்க சாமி, நாடகத்தை கதையை சரியா நடத்தணும்ல, பள்ளி வேணும்லங்க பதில் பாட்டு பாடுறதுக்கு. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த நாடகத்தை நீ கெடுக்கலான்னு பாக்குறியா? வரமாட்டியா? காலையில ஒரு சம்பளம் தரமாட்டேன்னு சொன்னா போயிருவியா நீ? இந்த இதெல்லாம் பேச்சான்னு சொன்னேன். சங்கரன் எழுதிய கதைப்பாடல் முழுமையா உங்களுக்கு தெரியுதாங்கிற விஷயத்தை பத்தி தெரியுமா இல்லையா? நீங்க என்ன கேட்டீங்க? அதான் வண்டு வெளிய பத்தி அது தெரியாம இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன 63 நாயன் எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க எதிர்பார்க்குறீங்க அதானே? அப்புறம் அத்திபத்த நாயனார், அப்புதி அடிகள், அமர்மிதி நாயனார், அறிவட்டாய் நாயனார், ஆணையனாய், இசைஞானி இடங்களை நாயனார், இயற்பகை நாயனார், இளைய குடிமாறனார், உத்தர பசுபதி நாயனார், எரிபத்த நாயனார், ஏனாத நாயர், ஐயடிகள், காலகரவும், கண்டப்ப நாயனார், கணநாத நாயனார், கடப்புள்ள நாயனார், கலிகம்ப நாயனார், காரி நாயனார், காரைக்கால் நாயனார், புங்கிலி நாயனார், குளச்சிலை நாயனார், கோச்சிங்க சோழனார், சிறப்பு நாயனார், சேமாள் பெருமாள் நாயனார், சோம சிவா நாயர், தண்டிகை நாயர், சிறுகுறிப்பு தொண்ட நாயனார், முருகன் நாயனார், முருகன் நாயனார், ஊர்த்தி நாயனார், வாயிலா நாயனார், பிரேமண்ட மானக்கஞ்சா நாயனார் என்று சொல்லக்கூடிய நாயனார்கள் இருக்காங்க. போதுமா? ஏமா இந்த நாயன்மாரை நீ முதல்ல சொல்லிக்கலாம்னு ஏன் அதை தெரியாத மாதிரி எப்படி எல்லாம் இன்னைக்கு அசிங்கப்படுத்துறாங்க? என்ன அசிங்கப்படுத்தின? கதை பாட்டுலாம் பாடுறீங்க. கதை பாட்டை நீ உள்ள போயிட்டா அவன் பாடவே விடல. இப்ப பாடுவேன், முழுமையா பாடணும்.
பர்வகாலத்தை வீணாய் பர்வகாலத்தை வீணாய் பர்வகாலத்தை வீணாய் பாடாக்கி விடலாமோ அம்மா மாற்றவராளாகும் சுவாமி சாமி விதி வேதிகள் பேசினா விதி வேதிகள் பேசினா விதாத்தை அளவோ அம்மா குறைந்திருக்க வேலாயுதன் அல்லவோ பெண்ணார் இன்னிடத்தில் அவன் பெருமை ஏன் பேசுகிறேன். இந்த கதைப்பாடல் உண்மையாவே சங்கருடைய கதைப்பாடலே முழுமையாக பாட வேண்டும். அதுவும் நீங்க பாடுறப்போ அந்த ஒரு சில இடங்கள் வைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவும் நம்ம இசையமைப்பாளர்கள்ல அந்த பாடலுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வாசிப்பதற்கு சிறந்த இசையமைப்பாளர்கள். அதுவும் பிரகாஷ் வந்து அந்த பாட்டை முழுமையாக பாடுவேன். அந்த இடத்தை பூரா அப்படியே பாடல, மற்ற இடங்கள்ல நான் பாடுறது கிடையாது. அந்த வகையில் இவர்களுக்கு இசையமைப்பு கலைஞர்களுக்கு முதல்ல நன்றி, அது பிரகாஷுக்கு மிகவும் இரட்டிப்பு நன்றி. இப்படியெல்லாம் உங்களை பற்றி இந்த முருகனை பற்றியும் நான் பேசிக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு நல்ல வரன் பார்த்து வந்தேன். அது எப்படிப்பட்ட செய்தியில வரன் பார்த்து வந்தேன், எப்படிப்பட்ட வரன் என்பது. வாமா 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 ஓட வாமா 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 வாட போட வாமா அன்பான புருஷனவன் அழகான முருகனவன் உன்னதைக்கு பார்த்து வந்த புருஷனாமா உலகம் மட்டும் மனசனவன் கண்ணனாமா வாமா 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 வாட ஓட வாமா.
மாப்பிள்ளையை ஏற்றுக்கலாமா வாமா 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 மாலை போட வாமா மாப்பிள்ளையை ஏற்றுக்கொள்ளமா அண்ணாச்சு அதுதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாச்சு ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாச்சு அதுதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாச்சு ஒத்துக்கோ ஒத்துக்கோ மேய குருபாடு அதை போட்டா தமக்கு சாப்பாடு கிருவே பாதியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காது காக்கா காக்கா பாதியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காது ஒரு போட்டிக்கு வந்து விட்டால் சிங்கம் உள்ளதே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெட்டிவே வெட்டி வரும் அதுவோ பாடுவோ கொண்டாடோ ஆனந்த பாடுவோ என்னாலுமே மாமாவோ ஒன்று கூட ஆமா நீ சொல்லி போடு சாமி ஒட்ட முடிச்சு மூணு முடிச்சு என்னோட ராசி நல்ல ராசி எப்போது பெரிய ராசி அத்த மக ராசி ஒரு முழுக்க பேசி ஒருவரு சோழ இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணுதா பெருமனங்க இங்கே வாழணும் சோழ மனத்தில் ஒரு சோடி குயில் போடதா காலம் முழுக்க சிந்து போடணும் போவது
அன்பை கூட்டி, அறிவை கூட்டி, அழகை கூட்டி, பற்றை கூட்டி, பாசத்தை கூட்டி, கல்வியை கூட்டி, செல்வத்தை கூட்டி, அனைத்தும் கூட்டி. நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். அதனால் வேணுமல்லை நான் சொல்ல உணவுமான கூடிய மனப்படுத்தி வைக்காவிட்டால் நான் பிரம்மபுத்திர ஆதமல்ல. நான் அணிந்திருப்பது பிரம்மபுத்திர சபதம் சத்தியம் வருகிறேன்.